சுவையும் ஆரோக்கியம் இருந்த கம்பகம்ப சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா மேத்தி சிக்கன். இந்த மேத்தி சிக்கன் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிச்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் கொஞ்சம் முந்திரி பேஸ்ட்டில் அரைச்சி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில் பக்குவத்தில் பண்ணுற அந்த பக்குவத்தில் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்க்குறேங்க. மேத்தி சிக்கன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, காஞ்ச வெந்தயக்கீரை 1 கைப்பிடி, வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சுல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கி அப்படியே பண்ண போகிறோம். இது அந்த மசாலா டைப் கான்செப்ட் தான். ஆனால் இதில் வந்து நீங்கள் நம்ம வீட்டில் வந்து அந்த ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை கிடச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, பேன் லைட்டை டாஸ் பண்ணிட்டு கடைசியாக சிக்கனில் போடணும். அப்படியே போட்டு பண்ணும்போது சம்டைம் வந்து அந்த தண்டோட நீங்கள் போட்டுன்னா சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான் தனித்தனி கீரை எடுத்துகிட்டு லைட்டாக வதக்கி போடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி பண்ணும்போது அந்த வாசம் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, நம்ம தெரியாமல் வாங்கிட்டோம், மண்ணாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணால் இதை டேரெக்டாகவே வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டுட்டு அலசி எடுத்து அதுக்கப்புறம் கடைசியாக போடுங்க. இல்லை இது எனக்கு 100% கான்ஃபிடென்ட், எனக்கு இந்த கீரை ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வாங்குற இதில் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கல்பாசி, கொஞ்சம் மேசு, இதெல்லாம் தாளிப்பாக போட்டுருங்க. அதாவது முழு கரம் மசாலா தாளிப்பாக போட்டுருங்க. போட்ட பிறகு நம்மகிட்ட இருக்க இந்த வெங்காயம், இதில் அந்த வெங்காயம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒரே அளவாக சொல்லியிருப்பேன். நான் வெங்காயம் தக்காளியும் 2 ஒரே அளவாக சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக கலர் மாற ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப கவனம் தேவை. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் ஆகட்டும்னு சொல்லி விட்டிங்கன்னா அந்த வெங்காயம் கருக ஆரம்பிச்சிடும். அதான் விஷயம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குறோம். சில ரெசிபிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினாதான் நமக்கு என்ன ஆகுனா அந்த வாசனை நல்லா தரும். இதுக்கப்புறம் தக்காளி போடுறேன், இந்த மல்லித்தூள், இதுக்கப்புறம் மிளகாத்தூள். நான் கொடுத்த குவான்டிட்டி கரெக்டான அளவு. நீங்கள் அந்த பக்கத்துலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி காரம் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் போடலாம், ஆனால் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த தக்காளி 2 நிமிஷம் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சிக்கன் போடலாம். அந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனையும் அந்த எல்லாம் ஒரு 20% லைட்டாக போனால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு சிக்கனோட சேர்ந்து நம்ம குக் பண்ணலாம். இப்போது அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டல, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த மசாலா அப்படியே கொதித்து அந்த மேலே ஆயில் மேலே அப்படியே வரும். அந்த தண்ணி சுண்ட சுண்ட அந்த தக்காளி லைட்டாக வதங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தக்காளி இன்னும் கூட நல்லா வதங்கணும். பட் இருந்தாலும் ஒரு 20% வதங்கினா மட்டும் போதும் சொல்லியிருக்கேன். இந்த சிக்கன் இந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணும்போது வித் போனோட போடுங்க, போன்லெஸ் போடாதீங்க. நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். மார்பு பகுதி, கால் பகுதி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த சிக்கன் நல்லா வேக விட்டுலாம். இப்போது இந்த சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அந்த அந்த மசாலா அதை ஓப்பன் பண்ணும்போது கம 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 நல்லா வாசம் வரும். இது புதுசாக எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல. இது வந்து நீங்கள் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற மசாலா எதுவுமே இல்லை. இது நம்ம வீட்டில் தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கலாம், தனி மல்லித்தூள், மஞ்சத்தூள் அதுதான் போட்டிருக்கோம். அதுதான் வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடில் சமையலே தெரியாதவங்க கூட இந்த பக்கத்தில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ இந்த சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வருது. இதுக்கப்புறம் நம்ம மூடி போட வேண்டாம். ஏன்னா இந்த சிக்கன் ஒரு 90% ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த காஞ்ச இந்த வெந்தயக்கீரை, அதாவது மேத்தினா வெந்தயக்கீரை, இதை வந்து இதில் போடுறேன் தேவையான அளவுக்கு. கடைசியாக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் திருப்பியும் கொத்தமல்லி நல்லா, இதுக்கப்புறம் லைட்டாக கரம் மசாலா போதும். கரம் மசாலா திருப்பி சொல்கிறேன், அதிகமாக போடாதீங்க. ஏற்கனவே தாளிப்பு கரம் மசாலா போட்டிருக்கோம். ஏன் கடைசியாக நான் திருப்பியும் அந்த கரம் மசாலா பொடி போடுறேன்னா அந்த வாசம் ஒரு மைல்டாக இருக்கணும்.
அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான் அந்த ஒரு வாசத்துக்காக போடுறோம். இப்போ இதெல்லாம் போட்டு இதை அப்படியே நல்லா பிரட்டுங்க. அவ்வளோதான். சுட 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 காஞ்ச வெந்தயக்கீரை. எப்போவுமே பெப்பர் சிக்கனு, சிக்கன் சுக்கா, அப்புறம் ஒன்று சிக்கன் மசாலா, சிக்கன் வறுவல் சாப்பிட்டு பழகிருப்பீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ரெடியான இந்த மேத்தி சிக்கன், அதாவது வெந்தயக்கீரை சிக்கனை இங்கே தலைவரை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மேத்தி சிக்கன் எப்படி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணுற பக்கம் தான். ஆனால் இதில் அடிஷ்னலாக அந்த வெந்தயக்கீரை போட்டிருக்கு. அந்த வெந்தயக்கீரை போடும்போது ஃப்ரெஷ்ஷாக போட்டால் எப்படி பண்ணணும், காஞ்ச வெந்தயக்கீரை எப்படி யூஸ் பண்ணணும், அது நல்ல குவாலிட்டியாக இருந்தால் எப்படி இருக்கணும், கொஞ்சம் குவாலிட்டியில் கொஞ்சம் மண்ணுன்னு அப்படி இருந்ததுன்னா அந்த டைமில் எப்படி யூஸ் பண்ண சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care. Thank you so much.